தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சோழர் கால ஓவியங்கள் பற்றி இந்த நிகழ்ச்சி. நமக்கு பதில் சொல்வதற்காக வந்திருப்பவர் திரு PS ஸ்ரீராம் அவர்கள். இவர்தான் தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய சோழர் கால ஓவியங்களை ஆவணப்படுத்தி புத்தகமாக வெளியிட்டவர். தொல்லியல் துறையின் கண்காணிப்பாளராக இருந்தவர். அவருக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா, இப்போ இந்த சோழர் ஓவியங்கள் பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட். இருந்தாலுமே இன்னும் சில நுணுக்கமான டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. இந்த ஓவியங்கள்லாம் எதை பயன்படுத்தி வரைஞ்சாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று என்னென்னா, ரினைசன்ஸ் அப்படின்னு பீரியட்னு சொல்லுவாங்க ஐரோப்பாவில். குறிப்பாக இந்த இட்டாலியில் அந்த முக்கியமாக ஒரு நகரம் பாம்பே அப்படின்னு ஒரு நகரம் இருந்தது. அது எரிமலையால் அழிஞ்சு போய் திரும்ப அது கிடைச்ச போது அந்த ஓவியங்கள்லாம் எடுத்து ரினைசன்ஸ் பீரியடில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு வரலாற்றில் படிக்கிறோம். இப்போ இந்த சோழர் கால ஓவியங்கள் நமக்கு டாக்குமெண்ட்டாக வெளியே வந்திருக்கு. இந்த ஓவியங்களை பயன்படுத்தி இந்த கிளாசிக்கலை ஏதோ மீட்டெடுக்கிற முயற்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கா அல்லது இனிமேல் நடக்குமா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த ஓவியங்கள் எவ்வாறு தீட்டப்பட்டன, என்னுடைய டெக்னிக் என்ன அப்படின்னு. இப்போது அஜந்தா ஓவியங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது. ஓவியக்கலையில், அதாவது சுவர் ஓவியங்களில் ரெண்டு விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க நார்மலாக. ஒன்று டெம்பரா, இன்னொன்று ஃப்ரெஸ்கோ. ஃப்ரெஸ்கோலேருந்து பல விதமான வேரியேஷன்ஸ் இருக்குது. அது ஒரு ஒரு ஓவியன் தன்னுடைய தனி ஒரு ஸ்கில் செட், தனி டெக்னிக் வச்சுட்ருப்பாங்க. ஆனால் அடிப்படையாக சில ஒரு டெக்னிக்கை அவங்க உபயோகப்படுத்தணும். இந்த டெம்பரா அப்படிங்கிற ஒரு ஓவியத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு சுவர் ஓவியங்களில் சுவர் முதல் அடுக்கு, அதற்கு மேல் ஒரு பூச்சு இருக்கும். அந்த பூச்சுக்கு மேல் உங்களுக்கு ஓவியங்கள் தீட்டப்படும். ஸோ அந்த சுவரை நம்ம கேரியர் சொல்லுவோம், அந்த பூச்சை கிரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே பெயிண்டிங் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது டெம்பராவில் பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல சுவர் மேலே அந்த கிரவுண்ட், அதாவது அந்த பூச்சை மிக அழகாக அதை போட்டு விட்டு அதை அப்படியே காய விட்டு விடுவார்கள். பின்பு அதன் மீது வண்ணங்களை கொண்டு அந்த ஓவியங்களை தீட்டுவார்கள். அந்த ஓவியங்கள் நிலைத்திருப்பதற்கு முக்கியமான காரணம் அந்த வண்ணங்களிலேயே உபயோகப்படுத்தக்கூடிய அந்த பெயிண்டிங் மெட்டீரியல். பெயிண்டிங் மெட்டீரியல் இந்த காலத்தில் நம்ம கலர் யூஸ் பண்ணுறோம், எமல்ஷன் கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் பெயிண்டிங் மெட்டீரியல் வாட்டர். ஆனால் அந்த எமல்ஷனாக ஃபார்ம் ஆகிறதுனால அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. ஸோ அஜந்தா ஓவியங்கள் இந்த டெம்பரா என்று சொல்லக்கூடிய ஒரு பாணியில் அந்த டெக்னிக்கில் பண்ணிருக்காங்க. இதனுடைய உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். அந்த கேரியர் அதாவது அந்த பூச்சி காய்ந்த பிறகு மிக பொறுமையாக அவர்கள் அந்த ஓவியங்களை தீட்டிக்கொள்ளும். ஆனால் அவர்களுடைய அந்த வண்ணக்கலவையில் இருக்கக்கூடிய இந்த பெயிண்டிங் மெட்டீரியல் மிக சிறந்ததாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் கூடிய சீக்கிரத்தில் அது அழிஞ்சு போய்விடும். அஜந்தாவில் மிக அழகான இது அதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சே களிமண் பூச்சி தான். அங்கங்கே லைமும் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் ஒரு களிமண்ணும் லைமும் சேர்ந்த ஒரு கலவையை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய வண்ணங்கள் உங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் போல் மூலிகைகள் மற்ற இதுலேருந்து எடுத்துக்கொண்டது. அது அதில் ஏதோ ஒரு பெயிண்டிங் மெட்டீரியலை போட்டு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃப்ரெஸ்கோ டெக்னிக். இந்த ஃப்ரெஸ்கோ டெக்னிக்கில் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி கலவை எப்பொழுதுமே சுண்ணாம்பினால் தான் இருக்கும். அந்த சுண்ணாம்பு பூச்சு காய்வதற்கு முன்பே அந்த வண்ணங்களை தீட்டிவிட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வண்ணங்களும் சுண்ணாம்பும் வேதியியல் வினையினால் ஒன்றாக சேர்ந்துவிடும். ஸோ இந்த வண்ணங்கள் அழியாமல் இருக்கும், தனியாக உறிந்தும் வராது. சோழர்கால ஓவியங்கள் ஒரு சில மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பூசின பிறகு அந்த ஓவியங்களை, அந்த வண்ணங்களையும் கூட மிக அதாவது நம்ம தீர்வை அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஃபைன் பேஸ்ட், அந்த லைம் அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிகை வண்ணங்கள் எங்கேயும் உபயோகப்படுத்தியதே கிடையாது. வண்ணங்களுடைய ஆரிஜின் எல்லாமே மினரல் ஆரிஜின் தான், கரிமத்திலேருந்து தான், அந்த தாதுக்கள் தான் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு கருப்பு பார்த்திங்கன்னா அது சூட்டு, அதாவது நம்ம அந்த புகையை இருக்கக்கூடிய விளக்கிலிருந்து இருக்கக்கூடிய புகையில் தான் கருப்பு எடுத்துப்பாங்க. சிவப்பு, மஞ்சள், இந்த எல்லா கலருமே உங்களுக்கு செம்மண் தான். அந்த செம்மண் பலவிதமான வண்ணங்களில் கிடைக்கும். சிவப்பிலிருந்து அதனுடைய வேறு அதை எடுத்து பொடி பண்ணி இது பண்ணி அதை சுண்ணாம்பில் கலந்து அதுக்கப்புறமா தான் இது பண்ணியிருக்காங்க. இது எங்கேயுமே மூலிகைக்கு வண்ணங்கள் உபயோகப்படுத்தி தான் எங்களுக்கு தெரியல இது வரைக்கும். இது ஃப்ரெஸ்கோவுடைய ஒரு வேரியண்ட்டை இவங்க
யூஸ் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மி. அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த சுண்ணாம்பு பூச்சி வந்து காய்வதற்கு முன்னால் வந்து வண்ணப்பூச்சியை வந்து பண்ணிடணும். ஸோ இந்த 15 அடிக்கு 10 அடி அவங்க பண்ணும்போது நீங்கள் பண்ணுங்கள். அது வந்து இடம் கிடையாது, வெளிச்சம் கிடையாது. அதுக்குள்ளே வந்து முதல்ல வந்து சுண்ணாம்பு பூச்சி பூசணும். அது மேலே வந்து அடிக்கோட்டோவியம் இந்த பேஸ் லைன் ட்ராயிங் அதை போடணும். அதுக்கப்புறம் அதை வந்து வண்ணத்தை போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து மிக மிக கடினமான மிக மிக விரைவாக செய்யப்பட்ட ஒரு ஓவியமாக அந்த கலைஞர்களுடைய அது இடம் இல்லாததுனால. அதாவது நீங்கள் வந்து பிற்காலத்தில் வந்து ரெனைசான்ஸ் பீரியடில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃப்ரெஸ்கோ டெக்னிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு அடி 1.5 அடி ஏரியா தான் அவர் ஒர்க் பண்ணுவார். அவர் அதுக்கப்புறம் விட்டுட்டு போகிறப்ப மறுநாள் வந்து அடுத்தது அப்படியே அதாவது வந்து இந்த ஜாயிண்ட்ஸ் வந்து தெரியும். இங்கே வந்து ஜாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் யூரோப்பில் போய் இந்த ஃப்ரெஸ்கோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாயிண்ட்ஸ் உங்களுக்கு க்ளீனாக தெரியும். கீழே இருக்கக்கூடிய அந்த கிரவுண்டுடைய ஜாயிண்ட்ஸ் தெரியும். வந்து பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் வந்து அடுத்த ஏரியா எடுத்துப்பாங்க, அதை போடுவாங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டோடைப் வச்சு அந்த ட்ராயிங்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே போவாங்க. ஆனால் நம்ம இந்த சோழகால ஓவியங்களும் இந்த 15 அடிக்கு 10 அடியோ எவ்வளோ ஏரியா எடுத்துட்டாங்களோ அதை வந்து ஒரே பூச்சி ஒரே டைமில் வந்து அவங்க வந்து இந்த ட்ராயிங் போட்டு குயிக்காக முடிச்சிருக்காங்க. இது இன்னொரு உங்களுக்கு இது வந்து ஒரு முக்கியமானது வந்து அந்த ஓவியனுடைய இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1010 வந்து இந்த கோயிலினுடைய கட்டுமானங்கள் வந்து முக்கால்வாசி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. முடிவரால் முடிஞ்சு போச்சு வச்சிடலாம். 1014 வந்து அவருடைய அரசர் வந்து இறந்து விடுகிறார். 1010 வந்து ராஜேந்திரன் வந்து அவனுடைய ஒரு ஆட்சி காலம் வந்து தொடங்கி விடுகிறது. அவனுடைய கோவிலாக தலைநகரையே மாற்றி கங்கைகொண்ட சோழபுரத்தில் வந்து அவருடைய முழு கவனம் அங்கு சென்று விடுகிறது. இந்த கருவறை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வழி இருக்கை உள்நாழி பிரதட்சணபதம் வந்து மண்ணினால் வந்து மூடப்பட்டிருக்கும் எப்போவுமே. அதாவது கட்டுமானத்தின் பொழுது மூடப்பட்டிருந்தது. பின்பு அந்த மண்ணை எடுத்து ஓவியர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வந்து உங்களுக்கு வந்து 1010 கிபி 1010 ஆண்டுகளுக்கு மேல்தான் முடிந்திருக்க வேண்டும். 1008 1006 குடமுழுக்கு நடந்தது. அதுக்கு பின்பு கூட கொடுத்துருக்கலாம். அதற்கும் அதை ஆல்ரெடி அந்த அரசனுடைய வாழ்நாளுக்குள்ளேயே அதை வந்து முடித்திருக்க வேண்டும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிக மிக குறுகிய காலத்தில் வந்து இந்த ஓவியங்களை வந்து அவர்கள் தீட்டிருக்கிறார்கள். மிக மிக அற்புதமான ஒரு அச்சீவ்மெண்ட் அது. இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து உலக அரங்கில் எந்த ஒரு ஓவிய தொகுப்பிலும் நாம் பார்க்க முடியாது. சித்தனவாசல் ஓவியங்களாக இருக்கட்டும், கைலாசம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து இடம் இருந்தது, வெளிச்சம் இருந்தது. ஒரு பல நெடுங்காலங்கள் அதை வந்து பெயிண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. மிக குறுகிய காலத்தில் இடமே இல்லாத இடத்தில் வெளிச்சமே இல்லாத இடத்தில் மிக அருமையான ஒரு ஓவியங்களை அவர் தேட்டிருக்காங்க. இது முழுமையாக கிடைத்திருந்தால் மிக அருமையாக இருந்திருக்கு. ஆனால் முழுமையாக கிடைக்கவில்லை. தட்ஸ் ப்ளே ஆஃப் டைம். அழகாக சொல்லியிருந்தீங்க. அதாவது மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எவ்வளவு சேலஞ்சஸ்க்கு நடுவில் இந்த ஓவியங்களை வரைஞ்சிருக்காங்க. நீங்கள் சொன்னது போல் இதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். அதை நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய பணி. நிச்சயமாக ஒரு பெரிய ஒர்க்கு வந்து இருக்குது. அந்த வகையில் உங்களை அழைத்து உங்கள் மூலமாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உங்களை கூப்பிட்டது. ஆக உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்து நீங்கள் எப்படிலாம் டாக்குமெண்ட் பண்ணீங்க, என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வந்து சந்திச்சிங்க, இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நூலாக ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 1000 வருடங்களுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் நம்மிடம் என்ன சொல்ல வந்தான் அப்படிங்கிறது வந்து உங்கள் மூலமாக, உங்களுடைய நூல் மூலமாக எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. தமிழக மக்கள் எல்லாருமே, தமிழக மக்கள் மட்டுமின்றி இந்திய மக்கள், உலக மக்கள் எல்லாமே கலை வரலாறு பற்றி படிப்பவர்கள் எல்லாமே நிச்சயமாக சோழர் கால ஓவியங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு ஒரு சிறந்த ஒர்க்காக இந்த சோழா மியூரல்ஸ் அப்படிங்கிற நூல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை இதோட நிறைவு பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.